வணக்கம் நண்பா, நான் உங்கள் அஜ்மல். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே மோட்டிவ்ஸில் வந்து நம்ம ஒரு குட்டி கதை பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சின்ன விஷயங்கள், சிறு சிறு விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், இல்லை பெரிய மாற்றத்துக்கு எப்படி வந்து ஒரு ஊந்துகோலாக இருக்குங்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிறிய கதை தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயதான ஒரு பெரியவர், இது வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவில் நடக்குது. அது வந்து பாரத்துடைய விடுமுறை நாள். ஸோ பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் சரி, அவங்களுடைய பெற்றோர்களோட, அதே மாதிரி வயதானவர்கள் மற்றும் எல்லா வயது வரம்பில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த தீவில் வந்து அவங்களுடைய அந்த வார கடைசியை வந்து கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாலை நேரம் தான். ஸோ அந்த மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த கடற்கரையில் வந்து விளையாண்டுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த கதையில் ஆரம்பிச்சோங்க. அப்போ வந்து ஒரு பெரியவரை பற்றி பேசணும். ஸோ அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கார். அப்போது அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு சிறுவன் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கான். இன்னொன்று ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்டு இருக்கான். இவருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு தம்பி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சிறிய பையன் தான். அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயது இருக்கும். ரொம்ப சிறிய பையன். அவன் ஏதோ ஒன்று தூக்கி வீசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து அதை வீசிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த முதியவர் வந்து போய் கேட்குறாரு அந்த சிறுவன் ஒன்றே வந்துட்டு அவன் கையில் இருக்கிற அந்த நட்சத்திர மீன்களை காட்டுறான். அவன் கையில் வந்து நட்சத்திர மீன்களை வச்சுருக்கோம். அதை காட்டுறான். நான் இதை தான் தூக்கி போட்டுருக்கேன் அப்படின்னா, இது தான் தூக்கி போடுறேன் அப்படின்னு வந்து பெரியவர் வந்து கேட்குறாரு. இதுக்காக தம்பி தூக்கி போடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, என்ன தாத்தா இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்கும் அப்படின்னு. இந்த நட்சத்திர மீன் இறந்துடாதா, அந்த வெயிலில் இருக்கிறதுனால அது இறந்துடாதா, அதனால நான் திரும்ப தூக்கி அதை வந்து கடலுக்குள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டவுடனே அவருக்கு வந்து அந்த முதியவருக்கு வந்து என்னென்னா, இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கான், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. இந்த ஒரு மீனை தூக்கி போடுறதுனால என்ன ஆகும் போகுதுன்னா, நிறைய மீன்கள் வந்துகிட்டு இருக்கு. இவன் ஒரு சில மீன்கள் தூக்கி போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ உடனே வந்துட்டு நீ என்ன, உனக்கு ஏதாவது புரியுதா, எதனால் தூக்கி போடுற, இதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு நீ இதை பண்ணுறதுனால யாருக்கு என்ன பயன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொன்ன விஷயம் வந்து, உடனே அந்த பையன் வந்துக்கிட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மீனை காட்டுறான். நான் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தினால, இந்த செயல்னால அந்த ஒரு மீனுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னவா பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு செம ஸ்ட்ரைக். என்னன்னா இவன் ரொம்ப சாதாரண விஷயம், ரொம்ப சின்ன விஷயம், பட் ஒரு இம்பேக்ட் அதில் இருக்குங்கிறத அவர் உணர்றாரு. ஸோ அவர் அதுலேருந்து என்ன கற்றுக்கிறாருன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம டே டு டே லைஃப்லேயே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 6 o'clock எந்திக்கிறவங்க ஒரு 1 hour முன்னாடியோ இல்லை ஒரு 1/2 hour முன்னாடியோ, இல்லை 7 o'clock நம்மளுடைய வேக்கப் டைம் தான் ஒரு 1 hour முன்னாடியோ நம்ம எந்திக்கிறது. ஸோ சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு 10 minutes கூட இருக்கலாம். ஸோ அது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை வந்து உருவாக்க வாய்ப்பு இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அதை இருக்கலாம், பர்சனல் ஃபினான்ஸ். ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம பண்ணக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெரிய பெரிய மாற்றங்களுக்கு, அதாவது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய மாற்றங்களுக்கு ஒரு சிறிய விஷயம்தான் வந்து விதையாக அமையுது. ஸோ நம்ம லைஃப்லேயும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா சிறிய சிறிய விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நன்றி நண்பா, நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கேன். நீங்களும் அவ்வாறு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ விருப்பப்படுத்துங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உதவியாக இருக்குன்னா இதை நீங்கள் சொல்கிறேன். நாளைக்கு அற்புதமான வீட்டில் சந்திக்கிறேன். நான் உங்கள்